ஹாய் ஹலோ வணக்கம். மீண்டும் பாஜக ஆட்சி தொடரும். கணித்து கணிப்பின் நிலவரம் என்ன? கிழக்கு மண்டலத்தில் உள்ள 153 இடங்களில் 80 முதல் 90 இடங்களை பாரதிய ஜனதா கைப்பற்ற வாய்ப்புள்ளதாகவும், தெற்கு மண்டலத்தில் 132 இடங்களில் 20 முதல் 30 இடங்களை கைப்பற்ற வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. 2014 மற்றும் 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. குஜராத் மாநில முதல்வராக இருந்த மோடி பிரதமராக பதவியேற்றார். தொடர்ந்து 2 ஆண்டு பிரதமராக இருந்து வருகிறார். அடுத்த ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தலிலும் இவர்தான் பாரதிய ஜனதா சார்பில் பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட இருக்கிறார். 2014இல் கூட்டணியுடன் ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா 2019இல் தனி பெரும்பான்மை வென்றது. 2024இல் கூடுதல் இடங்களை பிடித்து வெற்றி பெற வேண்டும் என திட்டம் வகுத்துள்ளது. அதே வேளையில் மோடி தலைமையிலான மத்திய அரசை இந்த முறை வீழ்த்தவில்லை என்றால் பாரதிய ஜனதாவை ஆட்சியில் இருந்து அகற்றுவது மிகவும் கடினம் என எதிர்க்கட்சிகள் நினைக்கின்றன. இதனால் சுமார் 28 கட்சிகள் சேர்ந்து இந்தியா கூட்டணி என்பதை அமைத்து உள்ளன. இருந்தபோதிலும் இன்னும் ஒருமித்த கருத்து ஏற்படாமல் கூட்டணிக்குள் தனித்தனியே பிரச்சனை இருந்துதான் வருகிறது. இதற்கிடையே தேர்தல் குறித்த கருத்து கணிப்புகள் பாரதிய ஜனதாவுக்கு ஜாதகமாக இருந்து வருகின்றது. தற்போது 5 மாநில தேர்தல் பாரதிய ஜனதா கட்சிக்கு மேலும் பலம் சேர்ப்பதாக உள்ளது. இந்த நிலையில் ஏபிபி நியூஸ் மற்றும் சி வோட்டார் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணி 295 முதல் 335 இடங்களை பிடிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் இந்தியா கூட்டணி 165 முதல் 205 இடங்களை பிடிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதாவை விட ஆதிக்கம் செலுத்த வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் இந்தியா கூட்டணி தான் ஆதிக்கம் செலுத்தும். பாரதிய ஜனதாவுக்கு கடும் சவாலாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளது. கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 18 வயது மேற்பட்டோரிடம் மாநில அளவில் கருத்து கேட்கப்பட்ட இந்த கருத்து கணிப்பு தயாரிக்கப்பட்டுள்ளது. கருத்து கணிப்பு நடத்தப்பட்ட அனைவரும் வாக்காளர்கள் எனவும் 543 இடங்களிலும் 13,115 பேரிடம் கருத்து கேட்கப்பட்டது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பீகார், பஞ்சாப், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் இந்தியா கூட்டணி பாரதிய ஜனதாவை விட ஆதிக்கம் செலுத்த வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவில் இந்தியா கூட்டணி தான் ஆதிக்கம் செலுத்தும். பாரதிய ஜனதாவுக்கு கடும் சவாலாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளது.